புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை. அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம ஆபீஸை பொறுத்தளவு நம்ம நீட்டாக இருக்கணும். அப்பனாதான், அது மட்டும் இல்லை, ஒரு அஃபியரன்ஸ் வேணும் நம்ம மேலே. அப்பனாதான் வெளியிலேருந்து வர்றவங்க நம்ம கம்பெனி மேலே ஒரு நம்பிக்கையை மட்டும் இல்லை, பார்க்க ஆபீஸ் என்ன பிரமாதமாக இருக்கு, இந்த ஆபீஸோட அட்மாஸ்பியரையே மாற்றணும்னு இருக்கேன். ஒரு டீ கொடுக்குறவங்க கூட சடார்னு உள்ள வரான். அப்படி இல்லாமல் ஒரு ரிசப்ஷனை அப்பாயின் பண்ணி அவங்க கிட்ட கேட்டு பெர்மிஷன் கேட்டு வெயிட் பண்ணி உள்ள வர்ற மாதிரி எப்படி இருக்கும்? வெல்கம் சார், வெயிட் பண்ணுங்க சார் வருவாங்க. நம்ம ஆபீஸ்க்கு இதெல்லாம் தேவையா சார்? அப்படிலாம் இருந்தா தானே மதிக்கிறாங்க. அதாவது நம்ம ஆபீஸோட ஏய் அறிய இருக்கா தூரடியா முக்கியமான பயலு அதுல போய் கொட்டிட்ட. உன்னை யாரையா உள்ள விட்டா? வெளியே போயா முதல்ல. ஆளும் நடையும் 5 வருஷமா நம்ம ஆபீஸ்ல டீ சப்ளை பண்ணிட்டு இருக்கான். 500 ரூபாய் சம்பளம். இவெல்லாம் எங்கேயா உருப்பட போறான்? முதலாளி, இப்ப கம்பெனி நல்லா போயிட்டு இருக்குது. நான் பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் புது கஸ்டமர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. பிறகு அதுக்குதானே உங்களை மேனேஜரா போட்டிருக்கு. சரி, இப்ப என்ன விஷயமா வந்திருக்கீங்க? 1ஆம் தேதி வருது, ஸ்டாஃபுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணும். முதலாளி கிட்ட வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஓ, அதுக்குள்ள 1ஆம் தேதி வந்துட்டா? இப்போ தானே வந்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. சம்பளம் போடணுமோ? முதலாளி, என்ன போன மாசமே சம்பளம் கூட தரேன், நீங்க கொஞ்சம். யோ, வர்ற வருமானத்தெல்லாம் சம்பளமா கொடுத்துட்டா கம்பெனி எப்படியா நடத்துறது? கொஞ்சம் பார்த்து செய்யுங்க முதலாளி. சரி, ரைட். சரி, பாப்போம் பாப்போம். அண்ணே, ஒரு டீ. டீ போட்டாச்சா? தம்பி நெல்லு இந்தா, எனக்கு இன்க்ரிமெண்ட் 10 ரூபா டிப்ஸ் வச்சுக்கோ. ஹலோ, சொல்லுமா. எங்க நம்ம பொண்ணுக்கு ஆபரேஷன் தான் பண்ணணுமாங்க. என்னது, ஆபரேஷன் தான் பண்ணணுமா? எவ்வளவு செலவாகுமா? 30,000 ரூபா ஆகுமாங்க. 30,000மா? 30,000க்கு இப்ப நான் எங்கம்மா போறது? சீக்கிரமே ஆபரேஷன் பண்ணணுமா, கொஞ்சம் எப்படியாவது ஏற்பாடு பண்ணுங்க. எப்படியாதுன்னா நான் எப்படிமா ரெடி பண்றது? இப்பதான் 1000 ரூபாய் சம்பளம் கூடியிருக்குன்னு சந்தோஷமா இருந்தேன். அதுக்குள்ள இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுது. 30,000க்கு என்னமா பண்ணுவேன்? சரி, போன வை. ஹலோ. ஹலோ, சொல்லுப்பா. அண்ணே, ஒரு சின்ன உதவிண்ணே. என் மகளுக்கு சுகம் இல்லைன்னு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தேன். இப்போ வீட்டில் வந்து சொன்னாங்க 30,000 ரூபா செலவாகும், ஆப்ரேஷன் தான் பண்ணணுங்கிறாங்க. ஒரு 30 ரூபா இருந்தால் ஏற்பாடு. கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருக்க கூடாதா? இப்போ தான் காரணம் நடச்சிட்டு வந்தேன்.
ஹலோ. மாமா வேற ஒன்றும் இல்லை, என் மகளுக்கு சுகமில்லைன்னு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தோம். 30,000 ரூபா செலவாகுங்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் 30,000 ரூபா கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்கும். பெருமானே, இதுக்கு தான் நான் அன்னைக்கே சொன்னேன், காலையில் உங்கள் ஆஃபீஸில் வேலையை பார்த்தா சாயங்காலம் நம்ம கடைக்கு வந்து வேலையை பாருங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் தான் கௌரவம் பார்க்குறீங்க, கேட்க மாட்டேங்கிறீங்க. மார்னிங் சார். பாப்பா உட்காரு. சார், நம்ம கம்பெனியில் டீ சப்ளை பண்ணுறாங்களா சார், சண்முகம். அவங்ககிட்ட கொஞ்சம் பணம் இருக்கான். கொடுத்தா நீங்கள் வாங்குவீங்களோ மாட்டீங்களோன்னு கொஞ்சம் தயக்கத்தோடு என்கிட்ட சொன்னாப்புல. எப்பா அவனே ஒரு சாதாரண டீ கொடுக்குறவன், அவங்ககிட்டலாம் எங்கப்பா காசு இருக்கும்? சார், நம்மெல்லாம் ஒரு வேலை பார்க்குறோம், அவன் டெய்லி 15 வேலை பார்க்குறான் சார். காலையில் 10 மணிக்கு ஒரு கம்பெனிக்கு போகிறான், அங்கே பாத்ரூம் பூரா க்ளீன் பண்ணுறான். 11 மணிக்கு ஒரு கடைக்கு போகிறான், அங்கே டேபிள் எல்லாம் க்ளீன் பண்ணுறான். 12 மணிக்கு இன்னொரு கம்பெனிக்கு போகிறான், அங்கே அவங்களுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் ஆர்டர் எடுத்துகிட்டு போய் அதை வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். இப்படி தினம் 10-15 கம்பெனியில் வேலை பார்க்குறான் சார். சார், சம்பளம்னு பார்க்க போனால் என்னை விட 2 மடங்கு சம்பளம் வாங்குறான் சார். சரி, வேறு வழி இல்லை, வாங்கிட்டான். கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும், உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும். ஏய், அறிவு இருக்கா? இவெல்லாம் எங்கேயா உருப்பட போறான்? இவெல்லாம் எங்கேயா உருப்பட போறான்?